தகப்பனாகிய நம்முடைய தேவனுடைய விருப்பமே வாக்கு பண்ணியிருக்கிற அத்தனை நன்மைகளையும் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் யாவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஒரு நன்மையும் குறைவுபடாத வாழ்க்கை. அதனால்தான் வேதத்தில் நம்ம பார்க்குறோம் ஏராளமான வாக்கு தத்தங்கள். ரைட்? ஏன் அநேகர் பெற்றுக்கொள்ளவில்லை? அதைத்தான் சில நிமிடங்களில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன் அநேகர் பெற்றுக்கொள்ளவில்லை? அநேக நல்ல கிறிஸ்தவர்கள் ஒரு சத்தியத்தை நீங்கள் அறியவில்லை. எதை அறியவில்லை தெரியுமா? எப்படி லகுவாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களோ அதே போல லகுவாக ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க? நீங்கள் நல்லவர்களாக இருந்ததுனால ரட்சிக்கப்படவில்லை. ரைட்? உபவாசம் பண்ணதுனால ரட்சிக்கப்படவில்லை. ரைட்? வேற என்ன? நல்லா ஜெபிச்சேன், நல்லா பரிசுத்தமாக இருந்தேன், அப்படி நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை. என்ன தெரிஞ்சது உங்களுக்கு? எப்போ எனக்காக எல்லாத்தையும் செய்துட்டாருப்பா, சிலுவையில் என்னுடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்து விட்டார். அதை விசுவாசித்த பொழுது இயேசு தேவகுமாரன் என்று நம்பினீர்கள், ரட்சிக்கப்பட்டீர்கள். அதை போல தான் அருமையான தேவர்களே, வாக்கு பண்ணி இருக்கிற எல்லா நன்மைகளையும் நீங்கள் விசுவாசித்தா போதும். எதை விசுவாசிக்க வேண்டும்? அவர் துக்கம் நிறைந்தவர் ஆனார். ஏன்? யார் துக்கத்தை எல்லாம் அவர் மேலே வச்சதுனால துக்கம் நிறைந்தவர் ஆனார். அவர் மேலே இருந்த சமாதானத்தை தூக்கி என் மேலே வச்சதுனால நான் சமாதானம் அடைந்து விட்டேன். இது ஒரு சத்தியம். இதை நீங்கள் அறிஞ்சிங்கன்னா விசுவாசிக்க ஆரம்பிப்பீங்க. எப்படி விசுவாசத்தினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களோ, எளிதாக ரட்சிக்கப்பட்டீர்களோ, அதே போல எளிதாக நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், எளிதாக செழிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நாலேஜ் தான் வேணும். நாலேஜ் இஸ் பவர். இல்லை? 8:32 இயேசு சொல்கிறாரு, யூ ஷால் நோ த ட்ரூத் அண்ட் தட் ட்ரூத் ஷால் செட் யூ ஃப்ரீ. அப்போது இந்த ட்ரூத்தை தெரிஞ்சுக்கிடுங்க. நான் இதற்காக பிரயாசப்பட போகிறதில்லை. எதற்காக? என்னுடைய கடன்லேருந்து நான் வெளியே வரணும், என்னுடைய பாவத்திலிருந்து நான் வெளியே வரணும், என்னுடைய வியாதியிலிருந்து வெளியே வரணும். இந்த மூன்றிற்காகவும் என் தேவன் அவருடைய குமாரன் மூலமாக பரிகாரம் பண்ணி விட்டார். நான் இப்பொழுது அதை விசுவாசித்தால் போதும். 2 கொரிந்தியர் 8:9 என்ன சொல்லுகிறது? உங்களை ஐஸ்வர்யவன் ஆக்க அவர் தரித்திரரானாராம். எதனால தரித்திரரானார்? உங்கள் மேலே இருக்கிற தரித்திரத்தை தூக்கி அவர் மேலே வைத்ததுனால அவர் தரித்திரரானார். நீங்கள் எப்படி ஐஸ்வர்யவன் ஆனீர்கள்? அவர் மேலே இருந்த ஐஸ்வர்யத்தை தூக்கி உங்கள் மேலே வைச்சதுனால நீங்கள் ஐஸ்வர்யன் ஆயிட்டீங்க. இதை நான் அறிந்து கொண்டேன் பாருங்கள். என்னுடைய கடன் பிரச்சனை தானாகவே மறைந்து விட்டது. 2.5 கோடி ரூபாய் கடனில் இருந்தேன். ரைட்? இந்த சத்தியத்தை அறிஞ்ச பாருங்கள், கடன்காரர்களை ஈஸியாக என்னால் வெளியே கொண்டு வர முடியுது. ஒரு சகோதரி பாருங்கள், நல்ல விசுவாசி, 12 வருஷம் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைகிறாங்க. ஒரே வார்த்தை தான் சொன்னேன், 30 நாட்களிலே உங்கள் கடன் அடைந்துவிடும் என்று என்னால் விசுவாசிக்க முடிந்தது. ஏனென்றால் இந்த சகோதரியுடைய தரித்திரத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார் என்கிற நாலேஜ் இருந்ததுனால எனக்கு பயங்கரமான ஃபெய்த் இருந்தது. 30 நாளிலே உங்கள் கடனெல்லாம் மறைந்துவிடும் என்று சொன்ன 15 நாட்களிலே தேவன் கடனை எல்லாம் அடைத்து விட்டு ஏலத்திற்கு நியமிக்கப்பட்டிருந்த அவங்களுடைய வீடை மீட்டு கொண்டார்கள். சொல்லுங்க, சரிங்களா? எப்படி லகுவாக விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களோ அதே போல லகுவாக உங்கள் பண பிரச்சனையிலிருந்து வெளியே வாங்க. வேற என்ன? வியாதி. ஐயா, அந்த வியாதிக்காகவும் அவர் பரிகாரம் பண்ணிவிட்டார், தழும்புகள் பெற்றார். இதை நீங்கள் அறிந்தீர்கள் என்றால் உங்களாலே லகுவாக ரட்சிக்கப்பட்டது போல லகுவாக வியாதியிலிருந்து வெளியே வர முடியும். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.